அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ப்ரெஷருக்கு தான் ஆயுஸ் பூரா சாப்பிட்டுருப்பாங்க. இந்த ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட சாப்பிட அடுத்தது என்ன ஆகும்னு கேட்டுக்கோங்க. அடுத்து பாதிக்கப்பட போறது கிட்னி. நல்ல ஒரு தகவல் சொல்றேன். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பொதுத்தளத்தில் பேச முடியாது இன்னைக்கு. 2 விஷயங்கள் அரசாங்கம் நம்ம ஏமாத்திட்டு, சரியா? ஒன்று வந்து தைராய்டு. நீ தைராய்டு அயோடைஸ் உப்பு போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி நீங்க அவ்வளவு வரையும் தைராய்டு வேலை ஆக்கியாச்சு. நீங்க நம்ம அயோடைஸ் உப்பே சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நாட்டு சூழலுக்கு, தமிழ்நாட்டு சூழலுக்கு கடல் காற்று இருக்கு, காற்றுலேயே அயோடின் இருக்கு. இவன் என்ன சொல்றான்? ராஜஸ்தான்ல இருக்கவனுக்கு நாங்க சொல்றோம், இப்ப ராஜஸ்தான்ல இருக்கவனுக்கு போய் சொல்லிக்கோ அயோடைஸ் சால்ட். எனக்கு ஏன் கொடுத்த? தயவு செய்து அயோடைஸ் சால்ட் வாங்கினீங்கன்னா அது நல்ல ஒரு சில்வர் தட்டில் வச்சு நல்ல மொட்டை மாடியில் வெயில் அடிக்கும் போது வெயில் ஒதுக்கி வச்சிருங்க. இவன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்க அயோடின்லாம் ஆவியா போயிடும். அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. அயோடைன் சால்ட் சாப்பிட்டு நம்ம ஆட்கள் முக்காவாசி, ஏன்னா அதிகமான அயோடின் போச்சுன்னா தைராய்டு நோய் வரும். நீங்க ஏறக்குறைய பாதிக்கு மேற்பட்ட பெண்களுக்கு தைராய்டு பாதிப்பு இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி ப்ரெஷர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரெஷருக்கு வந்துருந்தேன் 84ல். அப்போது இருந்த முதலமைச்சர், மக்களை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க சொல்ற குறிப்பை. அப்போது இருந்த முதலமைச்சருக்கு பக்கவாத நோய் ஏற்படுது. யாரும் தெரியும் உங்களுக்கு? எம்ஜிஆர். அதோட சிறுநீரக பிரச்சனை ஏற்படுது. அப்போ ஒரு டயாலிசிஸ் பண்றதுக்கு சென்னையில் டயாலிசிஸ் சென்டர் கிடையாது. அவரை தூக்கிட்டு வேலூருக்கு ஓடுதாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. முதலமைச்சருக்கு டயாலிசிஸ் பண்றதுக்கு சென்னையில் டயாலிசிஸ் சென்டர் கிடையாது. டயாலிசிஸ் பண்றதுக்காண்டி தூக்கிட்டு அவரு வேலூருக்கு ஓடுதாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தாலுகா சென்டர்லயும் ஒரு 4 டயாலிசிஸ் சென்டர் இருக்கு. எப்படி விழுவது கிட்னி வம்பா போச்சு? அதை யாரா யோசிச்சு பார்த்தோம் நம்ம? அதுதான் ஐயா பின்னாடி தீர்வு சொல்லுவார் உங்களுக்கு. ஊர்லாம்பட்ட யூரியாவும் உப்பையும் போட்டு விளைய வச்சு, ஊர்லாம்பட்ட பூச்சிக்கொல்லியை போட்டு ஏறக்குறைய தெருவுக்கு 2-3 பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இயற்கை வேளாண்மை ஜெயிக்குமா? இயற்கை வேளாண்மை விட்டதுனால ஏற்பட்ட விளைவு. இப்ப என்ன சொல்றாங்க? நீங்க அப்படியே நம்ம உரம் போடாம விளைவிச்சிருந்தோம்னா இவ்வளவு வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்க முடியாது. அதெல்லாம் தப்பான கணக்கு. நாட்டினுடைய வளங்கள் சரியாக பகிரப்பட்டா எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிருக்கும். அது சிறுநீரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஆபத்துல இருக்குது இந்த உரங்கள் உப்புனால, சரியா? ப்ரெஷருக்கான ஒரு எளிய மருந்து ஆடாவுடைய ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடுறவங்களும் யோசனை பண்ணிக்கோங்க. ஆடாவுடைய இலையை மட்டும் பொடி பண்ணி நிழல காய வச்சு நல்லா பொடி பண்ணி ஒரு சளி போச்சுன்னா சளிச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. பாட்டிலையோ ஒரு டப்பாலையோ வச்சுக்கோங்க. தினந்தோறும் காலையில் ஒரு 3 கிராம் இல்லை 5 கிராம், அரை டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் அப்படி வச்சுக்கோங்க. சாயந்தரமும் அது போல அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 3 மாதத்துல கண்டிப்பாக பிரஷர் முற்றிலுமாக குணமாகிறது. வெயில்ல காய வைக்கக்கூடாதியா, நிழல்ல காய வைக்கணும். எந்த மூலிகையும் வெயில்ல காய வைக்கக்கூடாது. ஏன்னா வெயில்ல காய வைக்கும் போது அதுல இருக்கிற பச்சையம் வந்து போயிடும், சரிங்களா? பச்சையம் போயிட்டுனா மருந்து வந்து வேலை செய்யாது உடம்புல. அந்த பச்சையத்தோட அந்த மருந்து இருக்கணும். நிழல்ல காய வைத்து பொடி பண்ணி ஒரு துணியில சலிச்சுக்கிட்டு, ஒரு துணியில வடிகட்டிக்கிட்டு நீங்க அதை பயன்படுத்தி பாருங்க. தண்ணியில போட்டு குடிங்க. தண்ணீர்கிட்ட வெந்நீர், சுடு தண்ணி எதுனாலும் பரவாயில்ல. இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் ஆடவுடை பத்தி. இதெல்லாம் நான் வந்து சும்மா அப்படி அடிச்சு விட்டு நினைக்காதீங்க. ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக இந்த மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், மக்களுக்கு அறிவுறுத்திட்டு இருக்கேன், பல மேடைகள்ல பேசிட்டு இருக்கிறேன். அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு ஆடாதோடைய வேர் வந்து நல்ல மருந்து. ஆடாவுடைய வேர் எடுத்து அது நிழல்ல காய வைத்து ஒரு 1-2 பொடி பண்ணிக்கிட்டு ஒரு 50 கிராம் வேர் பொடி, அந்த வேர் பொடியை ஒரு 2 லிட்டர் தண்ணி விட்டு அவள் சொன்ன மாதிரியே தான் ஒரு 1/2 லிட்டரா வற்ற வைத்து பிரசவ காலத்தினுடைய கடைசி 10 நாட்கள் குடிச்சிட்டு வந்தா கண்டிப்பாக சுகப்பிரசவம் தான். இது வந்து அந்த காலத்துல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பிரசவம் பார்க்க இருப்பாங்க. அவங்கள கூட்டுருவாங்க. கால் சுரப்பு போட்டுட்டு அப்படின்னு உடனே அந்த அம்மா வந்து இந்த பொடியை கொடுத்துட்டு போயிடும். இது கஷாயம் பண்ணி டெய்லி குடிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்க கொடுத்த வந்து இந்த பொடி வந்து ஆடாவுடைய வேர் பொடி தான். ஆக நம்ம சாதாரணமா பார்க்குற வீட்டு வாசல்ல ஆடு கூட கடிக்காத ஒரு ஆடாவுடைய மூலிகையில வந்து இவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குன்னா, ஒவ்வொரு மூலிகை ஏறக்குறைய பாத்தீங்கன்னா நம்ம வயல் புறத்துல மட்டும் ஒரு 40 வகையான மூலிகை நீங்க எந்த விதமான முயற்சி எடுக்காம தன்னால முளைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் என்ன செய்யுமா? அது போறான். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம களக்கொல்லி போட்டு சுத்தமா அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கோம். அப்படி களக்கொல்லி போட்டு அடிச்சு கொள்றதுல முதல் முக்கியமான மூலிகை வெள்ளை கரிசலாங்கண்ணி, அடுத்தது வந்து கீழாநெல்லி. இது 2 கிடைக்க மாட்டுக்கு இப்ப இல்ல. இப்பெல்லாம் களக்கொல்லி தான் காரணம். அடுத்தது வந்து வல்லாரை, அடுத்தது வந்து பிரம்மி. இது ஒரு 4-5 வகையான மூலிகை இன்னைக்கு ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்கு. அது காரணம், முக்கியமான காரணம் வந்து இந்த செயற்கை வேளாண்மையினால, நச்சு வேளாண்மையினால ஒரு இந்த களக்கொல்லியை போட்டு அதெல்லாம் அழித்து விட்டோம்.
இதெல்லாம் மறுசுழற்சியில கொண்டு வர முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அகமருந்துகள் உள்ள சாப்பிடக்கூடிய மருந்து வகைகள் ஒரு 32 வகையான மருந்துகள் சொல்றாங்க. புற மருந்துகள் மேல பூசக்கூடிய மருந்துகள் 32 வகையான மருந்துகள் சொல்றாங்க. இந்த உள்ள சாப்பிடக்கூடிய மருந்துகள்ல முதல் 20 மருந்துகள் ஒரு மூலிகை சாறு எடுக்கிறது, அந்த சாரை சுரசம் பண்றது, அந்த சாரை எண்ணெயில விட்டு காய்ச்சி தைலமாக்குறது, அந்த சாரை வெல்லம் போட்டு காய்ச்சி அதுல பொடியை போட்டு லேக்கியமாக்குறது, இந்த மாதிரி முறைகள்லாம் மக்கள் தங்களுக்கு தாங்களே பழைய காலத்துல செஞ்சுக்கிட்டாங்க.